உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்மளுடைய சிவ கைலாய ஆலயத்திலிருந்து, அதாவது நம்மளுடைய ஏலின் கோயில்ல இருந்து சித்தர் பாக்கியா பேசுறேன். நான் உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத சிறப்பம்சமாக 3 நந்திகள், நந்தி மீது நந்தி, 3 நந்திகள் உலகத்திலேயே எந்த சிவாலயத்திலுமே கிடையாது. நம்மளுடைய கைலாய சிவ ஆலயத்துலதான் இந்த மாதிரி அமைப்பு. நம்மளுக்கு அந்த பிரபஞ்சமும் சித்தர்களும் நம்மளுக்கு அதை ஆசீர்வாதத்தால நம்மளுக்கு அந்த அமைப்பை கொடுத்துருக்காங்க. நந்தி மீது நந்தி, 3 நந்தி. இப்படி நம்ம ஏன் நம்ம இங்க வச்சு நம்மளுடைய சிவாலயத்தில் இந்த மாதிரி நந்தி அமைப்பை நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, சித்தர் அகத்தியர் தன்னுடைய ஓலைச்சுவடியில எழுதி வச்சதன் அடிப்படையில, அவர்கள் கூறிய ரகசியத்தின் அடிப்படையில் நம்ம இங்க இந்த மாதிரி நந்தி அமைப்பு வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஏன் நந்தி அமைப்பு வச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நான் மக்களுக்கு தெரியப்படுத்துறேன். மக்கள் எல்லோரும் வணங்கி நீங்க பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தாழ்வான வேண்டுகோளும் கூட. உங்களோட மன நிம்மதிக்கும், குழந்தைகளுக்கு அறிவு திறன்களுக்கும், இளமை வயது உடையவர்களுக்கு வேலைகளோ அல்லது திருமணமோ அந்த மாதிரி தடையாகக்கூடியவர்களுக்கும் இந்த நந்தி, முதியவர்களுக்கும் இந்த நந்தி பெருமான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். இப்படி 3 நந்திகள் இந்த மாதிரி அமைக்கக்கூடிய காரணம் நான் என்ன அப்படின்னு சொல்றேன். நம்ம இந்த சிறிய நந்தி பாக்குறோம். இந்த சிறிய நந்தி ஏன் இப்படி நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்களா, இது குழந்தை செல்வங்களுக்காக, அதாவது படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் அவங்களுக்காக நல்ல அறிவாற்றலையும் ஞாபக திறன்களையும் கல்வி செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சிறிய நந்தி பகவான். இந்த நந்தியோட பேர் முப்பரிமாண நந்தி நாதன் அப்படின்னு பேரு. சிறிய நந்தி அதன் காரணத்துக்காக வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து உள்ள நந்தி பாத்தீங்கன்னா, இளம் வயது உடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும், திருமணம் ஆகாமல் தடையா இருக்கிறவங்களுக்கு, வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்ல ஏதாவது ஒரு விதத்துல சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வயது உடையவர்களுக்கு, ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் இந்த நந்தி வழிபாடு பண்றதுக்கு ரொம்ப சிறப்பு. அதன் அடிப்படையில் வச்சிருக்கோம். நம்மளுடைய ஆலயத்துல பெரிய நந்தி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதனுடைய வயதான காலகட்டத்தில் நிம்மதின்றது ஒண்ணு. எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் ஒரு சிலருக்கு இருக்காது. அந்த மாதிரி வயதான காலகட்டத்தில் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் இருவருக்குமாக இந்த பெரிய நந்தியை நீங்க வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு அந்த மன நிறைவு, கடைசி காலகட்டங்களில் ஒரு மனச திருப்தி இல்லாம மக்கள் வாழ்வாங்க. வயதான காலத்துல சிலர் வீட்டுல பிள்ளைகள் பார்த்துக்க மாட்டாங்க, இல்ல ஏதாவது கொடுமைகள் நடக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த பெரிய நந்தி பகவானை வழிபாடு பண்ணி தரிசனம் போது அந்த மனக்குறைகள் நீங்கி உங்களை நீண்ட ஆயுளோடையும் நிம்மதியோடும் வச்சிருப்பார். ஃபர்ஸ்ட் பணம் எவ்வளவு வச்சிருந்தா என்ன பண்றது, நிம்மதி இல்லைன்னா பணத்தை மட்டும் வீட்டுல வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும். அதுக்காகத்தான் இந்த பெரிய நந்தி, அதுக்கு அடுத்தது நந்தி பகவான், அதுக்கு அடுத்த சிறிய நந்தி பகவான். அதே போல கால்நடை வளர்க்கக்கூடிய மக்கள், ஆடு மாடு கோழி இந்த மாதிரி யாரு எல்லாருமாவும் பெரும்பாலும் வளர்க்கக்கூடிய விவசாய பெருமக்கள் நோய் தாக்குதலில் இருந்து இந்த நந்தி பகவானுக்கு நீங்கள் பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்திகளில் இருந்து கால்நடைகளை பாதுகாக்கும் இந்த முப்பரிமாண நந்திநாதன். அதே மாதிரி இந்த முப்பரிமாண நந்திநாதனின் பூஜை முறை என்ன முறையா அப்படின்னு கேட்டீங்களா, இதுக்கு 18 தேங்காய் உடைத்து வழிபாடு செய்ய வேண்டும், 18 வெற்றிலை மட்டும் வைக்க வேண்டும், 18 வாழைப்பழம் மட்டும் வைக்க வேண்டும், 18 ஊதுபத்தி மட்டும் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அதுதான் இந்த நந்தி பகவானுக்குரிய முறையான வழிபாட்டு முறை. இந்த மாதிரி பிரார்த்தனை எந்த மக்களாவது வச்சுக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி இங்க வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த குறைகளை நீங்கி நந்தி பகவான் உங்களுக்கு அருள் புரிவார். உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் நம்ம ஆலயம் தேடி வாங்க. குறிப்பாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப சிறந்தது இது. உலகத்திலேயே எங்கேயுமே நீங்க இந்த மாதிரி பார்த்திருக்க முடியாது. இதெல்லாம் அமைக்கிறதுக்கு முழுக்க முழுக்க சித்தர்களும் அந்த பிரபஞ்சம் மட்டுமே காரணம். அதை செய்யக்கூடிய வேலையாட்களாக மட்டுமே தான் நாங்கள் இருக்கிறோம். சிவ கைலாய ஆலயத்திலிருந்து சித்தர் பாக்கியா. ஒரு பிரதோஷ அன்னைக்கும் நந்தி பகவானுக்கு மாலை 5:30 மணி டு 6 மணிக்குள்ள அபிஷேகம் நடந்து சிறப்பு பூஜைகள் நடக்கும். ஒவ்வொரு பிரதோஷம் அன்னைக்கும்
மக்கள் அனைவரும் இந்த வழிபாட்டுல வந்து கலந்து எல்லா குழந்தை செல்வங்களும் படிப்பிலையும் அறிவுத்திறனிலையும் ரொம்ப சிறந்து விளங்கணும். நிம்மதியில்லாத வாழ்வு ஒருபோதும் கடைசி காலகட்டங்களில் மனிதனுக்கு யாருக்குமே வாழ்நாளில் வரக்கூடாது. அப்படி அந்த குறைகளை போக்கி வாழக்கூடிய வயதான முதியவர்களுக்கும் இந்த நந்தி பகவான், பெரிய நந்தி பகவான், அதுக்கடுத்த நந்தி பகவான், அதன் அடிப்படையில தான் வந்து நம்ம சித்தர்கள் அகத்தியர் சொன்னதின் அடிப்படையில தான் நம்ம வந்து இங்க அமைச்சிருக்கோம். இந்த முப்பரிமாண நந்திய மக்களாகிய அனைவரும் நீங்கள் வழிபாடு செய்து எல்லா மக்களும் இன்புற வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆலயத்துணையுடைய ஒரே நோக்கம். நம்மளுடைய ஆலயத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா சிவ கைலாய ஆலயம் ஏலியன் கோயில். நம்மளுடைய ஆலயத்தில் தான் இந்த மாதிரி உலகத்திலே எங்கேயும் இல்லாத 3 நந்தி மீது நந்தி 3 நந்தி அமைச்சிருக்கும். மக்கள் அனைவரும் இந்த நந்தி பகவானை வழிபாடு செய்து இன்புற வாழணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வந்து விருப்பம். எல்லா மக்களுமாக இந்த ஆலயத்தில் வந்து பங்கு பெற்று உங்கள் வாழ்வில் சிறப்புற வாழணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ கைலாய ஆலயத்திலிருந்து சித்தர் பாக்கியா.